இன்றைக்கான இதனுடைய வார்த்தை கர்த்தரோடு இருந்தால். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயானால் அவர் உங்களை விட்டு விடுவார். அதாவது நாங்கள் தேவனோடு கூட இருக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அப்படி இருக்கும் பொழுது தேவன் ஒரு பொழுதும் உங்களை விட்டு விலக மாட்டார். ஆனால் நாங்கள் தேவனோடு கூட இருப்போமா இருந்தால் மாத்திரம்தான் அவர் எங்களோடு கூட இருப்பார். நாங்கள் அவரை விட்டு விலகுறோமாக இருந்தால் அவரும் எங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. நாங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை தேடும் பொழுது சகலமும் எங்களுடைய காலடிக்கு வந்து விழும். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அவரை தேடினால் அவர் எங்களுக்கு வெளிப்படுவர். தேவனை தேடுகிறதற்கென்று ஒரு காலப்பகுதிகள் இருக்கிறது. அதாவது அவரை கண்டறியத்தக்க நேரத்தில் அவரை தேடுங்கள் என்று சொல்லி வசனம் பார்க்கிறோம். அதாவது இருட்டோடு எழும்பி தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் அவரை தேடுகிற நேரத்தில் தேடும் பொழுது அவர் எங்களுக்கு வெளிப்படுவார். ஆகையால கர்த்தர் எங்களோடு இருக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் நாங்கள் அவரோடு இருக்க வேண்டும். நாங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் எங்களோடு இருப்பார். நாங்கள் அவரை தேடினால் அவர் வெளிப்படுவார். அதே நேரம் நாங்கள் அவரை விடுகிறோமாக இருந்தால் அவர் எங்களை கைவிட்டு விடுவார். ஆகையால தேவன் எங்களை கைவிடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் அவரை பற்றி பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவரும் எங்களோடு இருப்பார். ஒரு பொழுதும் அவர் எங்களை கைவிட மாட்டார். Have a nice day.